வணக்கம். ஆண்கள் இந்த உணவுகளை அளவுக்கு அதிகமா சாப்பிட்றத தவிர்க்கணும். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது வெறும் பழமொழி அல்லைங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளும் கூட அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது உடலுக்கு கேடு விளைவிக்குது. எடுத்துக்காட்டா வாழைத்தண்டு சிறுநீரகத்துக்கு நல்லது. ஆனா அது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாங்கன்னா அந்த சிறுநீரகத்தோட செயல்திறனை பாதிச்சிடும். அதே மாதிரிதான் எல்லா உணவுகளும் நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற அதிகரிக்கும் அப்படின்ட்டு தினமும் அதை அதிகமா சாப்பிட்றோம். ஆனா விளைவோ எதிர்மறையா இருக்கும். எந்தெந்த உணவுகளை அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தண்ணீர் குறைவா குடிக்கிறதும் தவறு, அளவுக்கு அதிகமா குடிக்கிறதும் தப்பு. அவரவர் உடல் எடையும் வயது உடல் நலம் வேலைப்பாடு குறித்து நீரோட அளவு வேறுபடும். அளவுக்கு குறைவா தண்ணீர் குடிச்சா உடல்ல நீர்வறட்சி ஏற்படும். நீர்வறட்சி உடல் பாகங்களை செயல்திறன் குறைபாடு ஏற்பட காரணமாயிருது. முக்கியமா சிறுநீரகத்தோட செயல்பாட்டை இது குறைக்குது. கற்றாழை ஜூஸ் குடிக்கிறது உடல் நலனுக்கு நல்லது அப்படிம்பாங்க. உண்மைதான். செரிமானம், உடல் எடை குறைக்க, நோய் எதிர்ப்பு அதிகரிக்கிறதுக்கு இது ஊக்குவிக்குது. ஆனா அளவுக்கு மீறினுச்சுன்னா அது தசைப்பிடிப்புகள், கால்சியம் குறைபாடு இதெல்லாம் உண்டாக்குற அபாயமும் இருக்குது. பால் உணவுகள்ல இருக்கிற கால்சியம் நம்ம எலும்புகளோட வலிமையை ஊக்குவிக்குது. அதே நேரத்துல இது அதிகமா பால் உணவுகள் எடுத்துக்கிறது உடல்ல இருக்கிற இரும்பு சத்து குறைய காரணமாயிடுது. இது இரத்த சோகை ஏற்படுறதுக்கும் காரணியா அமையுது. நட்ஸ் அளவா சாப்பிட்றது உடற்திறனை அதிகரிக்க, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்குவிக்க உதவுது. ஆனா அளவுக்கு அதிகமா நட்ஸ் சாப்பிட்றது உடல் எடை அதிகரிக்க காரணியா அமையுது. ஏன்னா இதுல கலோரிகள் அதிகம். ஓட்மீல் நார் சத்து மிகுதியா இருக்கிற ஓட் செரிமானத்தை ஊக்குவிச்சு உடல் எடை குறைக்கவும் சீரா பயனளிக்குது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் இரத்த சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கும் கூட வெகுவா உதவி செய்யுது. ஆனா அளவுக்கு அதிகமா ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா குமட்டல், வாய்வு பிரச்சனைகளை உண்டாக்க காரணமாயிடுது. நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.